மக்களே, வேலாயுதம் படத்துல சந்தானம் வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபைனலா கடைசியா திருடிட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்கல்ல, அதே மாதிரி தாவேக்கா தரப்புல ஒரு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஜாய் அலுகாஸ், அதுவும் ஜாஸ் அலுகாஸுக்கு வித்தியாசம் தெரியாத கூட்டம். இவனுக்கு எப்படி 5 வருஷம் இவனுங்க நம்மளை ரூல் பண்ணானுங்க அப்படிங்கும்போது ரொம்ப வெக்கமா கேவலமா தான் இருக்குன்னு சொல்லணும். ஜாய் அலுகாஸ்ல விஜய் அவர்கள் நடிச்சாருன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவர் ஜாய் அலுகாஸ்ல நடிக்கலடா, அது ஜாஸ் அலுகாஸ். எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் வித்தியாசம் தெரியாத முட்டா கூட்டம் நீங்க அடுத்தவங்கள தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த ஜாய் அலுகாஸ் ஸ்கேம் இருக்குல்ல, ஜாய் அலுகாஸ் அவங்க பாணியிலனா ஜாஸ் அலுகாஸ் வச்சுக்கலாம். அது ஜாய் அலுகாஸ் தான். அந்த பாணியில இந்த டெண்டர் வந்து ஃபர்ஸ்ட் விடப்பட்ட இந்த டெண்டரோடைய ஆக்ட் ஒன்று இருக்கு. அது மூலமா விடப்பட்டதுல ஓப்பனா விட்டுருக்காங்க. ஓப்பனா மறைமுகம் இல்லாமல், சரியா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாலாம் எத்தனை டிஎம்கே ஆச்சுல நீங்கள் வந்து ஓப்பனாக பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ஓப்பனாக அவங்க வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜாய் அலுகாஸ் அவங்க வந்து வெறும் 1 பைசாவுக்கு தங்கம் எவனா கொடுக்க முடியுமா? அப்படி மனசாட்சி இருக்கா? 13,000 ரூபா வந்து தங்கம் வந்து பேஸ் ப்ரைஸ், ஓகேவா? அது போக செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லி நகை வாங்குறவங்களுக்கு தெரியல, எக்ஸ்ட்ரா செலவு. நகைக்குள்ளது 13,000 தான். அது போக செய்கூலி சேதாரம், பாக்ஸ் போட்டு விற்கிறது, முத்திரை குத்துறது, அந்த அதுக்குள்ள வேலைகள் இருக்குல்ல, அதுக்காக காஸ்ட் வந்து நாங்கள் 1 பைசா வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னாலும் 1 பைசா எப்படி வாங்குறாங்க? சரி, 1 பைசா இவங்க வாங்குறதா இருந்தாலும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 9,000 ரூபாய்க்கு மேலெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நிறைய பேர் 600, 700, 400 கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் டெண்டர் ஆக்ட் வந்து இங்கே வேலை செய்யுது. இப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பனாக விட்டுருவாங்க. விட்டோடனே கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி 1 பைசாவுக்கு இவங்க தராங்க, இவங்க 400 ரூபாய்க்கு தராங்க, இவங்க 500 ரூபாய்க்கு தராங்க. 13,000, 15,000 ரூபாய்க்கு ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு. கிராம தாண்டி போது சரவண சோர்ஸ், அவரு தான் எனக்கு இதில் இருக்கலையே, அதுதான் ஹைலைட்டு. 1 பைசா எங்கே இருக்குது, 15,000 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, மறுபடியும் அப்படி ஓப்பனாக விடும்போது இப்போ இவங்க வந்து 1 பைசா கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் யாராவது இதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரீங்களா, இதை விட கம்மியாக கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அதை விட கம்மியாக கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால கல்யாண் ஜுவல்லர்ஸும் நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ L1 யாருன்னா ஜாஸ் அலுகாஸ், இவங்க கல்யாண் வந்து L2, ஓகேவா? L1 இவங்களா இருப்பாங்க, L2 இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 70-30, 70 ஜாய் அலுகாஸ் பண்ணா 30 கல்யாண் ஜுவல்லர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்படிதான் டெண்டர் வேலை செய்யும், ஒர்க் ஆகும். இது படித்தவங்களுக்கு இல்லை இதை பார்த்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி, இந்த டெண்டரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த 1 பைசாங்கிறது அவங்களுக்கு என்ன லாபம், அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது பெரிய லாபம்லாம் கிடையாது. இது எந்த ரீதியாக லாபம்னா, விளம்பரத்துக்கு அவங்க ஒரு பட்ஜெட் எல்லா வருஷமும் ஒதுக்குவாங்க, எல்லா சீசன்லேயும் வந்து ஒதுக்குவாங்க அவங்க இதுக்கு. இதில் இவங்க வந்து பக்கத்து ஸ்டேட்டை சார்ந்தவங்க, பேஸ்டாக இவங்க வந்து மலையாளி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க இதை வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ விஜய் அவர்களை வச்சு பண்ணும்போது முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரீச் ஆயிடலாம். அது போக பக்கத்து ஸ்டேட்ஸுக்கும் ரீச் ஆயிரும். இதை கண்டிப்பாக விஜய் அவர்களோட ஃபேஸை வச்சு தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் கல்யாணம், ஜாய் அலுகாஸோ அவங்களுடைய பேனர் ஏதோ வைக்க போகிறாங்க, அதை விளம்பரப்படுத்த போகிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதே பேர் பெரிய விளம்பரம் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்ஸ்லேயும் அரசியலை பார்க்குற எல்லாருக்கும் இது போய் சேர்ந்துருக்கு. இந்த ஒரு விஷயம் தங்கம், அதுவும் இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பாக பேசும் பொருளாக தான் இருக்கும். ஏன்னா தங்கத்தை ஒரு கவர்மெண்ட் கொடுக்குதா, அதுவும் ஒரு கிராமில் கொடுக்குறாங்களா, குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களா, அரசு மருத்துவமனையில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உற்று நோக்குற ஒரு விஷயம். அப்போ ஃப்ரீயாக விளம்பரம் வித் மார்க்கெட், த ஹியூஜ் மார்க்கெட் ஆஃப் விஜய் அவர்கள், அதாவது தளபதி விஜய் அவருடைய மார்க்கெட்டையும் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த நேரத்தில் நம்ம 1 பைசா கோட் பண்ணோம்னா இது எங்கேயோ நமக்கு பெரிய மார்ஜினாக வந்து கிடைக்கும். என்னோட நல்ல எண்ணம். ஸோ நல்ல இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல கன்சர்ன், அவங்க பக்கம் ஒரு நல்ல கன்சர்ன் வரும். அது போக அவங்க வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிட்டோமா, இது போக தமிழ்நாடு ஃபுல்லாக இது போயிடுச்சா, அவங்களுக்கு அதனால இதில் வந்து 1% மக்கள் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து அது லாபம் தான். அது போக கல்யாணம் இது கூட பார்ட் ஆகும்போது அவங்களுக்கும் இதில் ஒரு சர்டைன் லாபம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க அந்த 1 பைசா கோட் பண்ணது. மொத்தத்திலே ஃபஸ்ட்டே அந்த 400 ரூபான்னு போடும்போதே அதில் என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா, மோஸ்ட்லி இவங்க யாருமே லாப நோக்கத்தில் பண்ணலை, இதை வந்து விளம்பரதார நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நல்ல கன்சர்ன், நல்ல ஒரு எமோஷன் மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, அதில் நம்மளும் பார்ட்டாக இருக்கிறோம்னு சொல்லி கூட சில பேர் பண்ணுவாங்க. எனக்கு இதில் ஒரு பெருத்த லாபம் இல்லைன்னு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இதை ஒரு முட்டா கூட்டம், தற்கூரி கூட்டம், கேன கூட்டம், கொத்தடிமை கூட்டம், அப்புறம் வந்து ஆமாவோட கூட்டம் எப்படி பரப்புதுன்னா, இதில் ஒரு முறைகேடு. அது எப்படி 1 பைசாவுக்கு கொடுக்க முடியும்? அதில் ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த விளம்பரம் நடிக்கலடா, அது ஜாய் அலுகாஸ் வேற, ஜாஸ் அலுகாஸ் வேற. 2 பேருமே கேரளாவை சார்ந்தவங்க தான், அண்ணன் தம்பி தான். பிரித்து தனித்தனியாக தான் பண்ணுறானுங்க. இதில் வந்துட்டு அது கூட இதில் ஏதோ கள்ள தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பு இருக்குது, அதனால தான் 1 பைசா இதில் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு லாபம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த அப்பாவும் பிள்ளையும் ரூம் போட்டு ரொம்ப யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்களை வந்து நம்ம மாற்றணும், இருமுறை
அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மீட்டிங்கில் இல்லை 3 முறை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு மேலே இருந்தால் அவங்கள வந்து பொறுப்புலேருந்து தூக்கணும். ஏன்னா இது ஜென்சி தலைமுறை, நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி தான் போனோம், அப்போ தான் கட்சி வளரும். எங்கே நம்ம வந்து தோத்துட்டோம்னா சூரியனுக்கு கீழே இருந்த இருட்டை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த இருட்டே நீங்கள் 2 குருட்டு முண்டங்கள் தாண்டா. அதாவது அப்புறம் பிள்ளைங்க தான், நீங்கள் 2 தான் வந்து திமுகவோட இருட்டே, அதனால தான் வாக்களிக்கலை. இதில் 70 வயசுக்கு மேலே இருந்தால் கட்சியை விட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் வந்து நீங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பனுக்கு டேடியாருக்கு 73 வயசு. இந்த எக்ஸப்ஷனல், அதாவது இவங்களுக்கு மட்டும், இந்த குடும்பத்துக்கு மட்டும் தனி. தங்கச்சிக்கு வந்தது, அதாவது கனிமொழி அவர்களுக்கு வந்து 60 சில்லற வயசு, 50 சில்லற வயசு ஏதோ ஒன்று. அவங்க மகனுக்கு 40 சில்லற வயசு, 45 வயசுன்னு நினைக்கிறேன். இதில் 2 முறைக்கு மேலே, அதாவது 3வது முறை இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த பொறுப்புலையும் இருக்கக்கூடாதான். அப்பா இத்தனை முறை வந்து முதலமைச்சராகவும் அதில் வந்து பழைய இளைஞரணி அது இதுன்னு சொல்லி பல பொறுப்பில் இருந்தார், துணைத் தலைவர் அப்படிலாம் நிறைய பொறுப்பில் இருந்தார், பல முறை இருந்துட்டார். மகன் அதே மாதிரி ஒரு 100 பொறுப்பில் பல முறை இருந்துட்டாரு. அப்போது உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், மீதி எல்லாம் இப்போ இடிச்சவாயே அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்கிறேன்ல, அந்த நாய்க்கு போட பொற மாதிரி வாங்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் இப்படி தான் கடைசி வரைக்கும் உட்காரணும். அவனுக்கு கடைசியில் ரூல்ஸ் போடுறானுங்க பார்த்தீங்களா, மொத்த கட்சிக்கு சேர்த்து ரூல்ஸாக இருக்கணும். பேசும்போது மட்டும் இந்த கட்சி வந்து ஸ்டாலின்ங்கிறது ஒரு முகம்தான், சரி இருக்கட்டும், ஸ்டாலின்ங்கிறது ஒரு முகம்தான். அந்த முகத்துக்கு கீழே நான் வந்து திமுகங்கிற அந்த கொள்கை தான் நம்மளோட எல்லாமே, மற்றபடி நான் ஒரு முகம்தான் அப்படின்னு சொல்லி பேச மட்டும் தெரியும். ஆனால் வந்து கட்சியில் இது எனக்கு என்ன புரியல, இதுக்கப்புறம் எப்படி அதை முட்டு கொடுப்பானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதை வச்சு முட்டு கொடுக்குறானுங்க, இதுக்கும் முட்டு கொடுக்குறானுங்க. இதில் மற்ற கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க இவனுங்க, தாவேகாவை பற்றி இவனுங்க பேசிகிட்டு இருக்கிறானுங்க, நம்ம கட்சியை பற்றி பேசுகிறானுங்க. ஃபர்ஸ்ட் உன் கட்சியை பாடுறா, கடைசி வரைக்கும் அப்பா முதல்வர், மகன் முதல்வர், இவங்க அந்த பொறுப்பு, அவங்க இந்த பொறுப்புன்னு ஜெயலலிதா அவர்கள் கூறினது தான் இப்போ ஞாபகம் வருது. நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும், என்ன மீட்டிங் பண்ணாலும், உன் திமுக என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் நீ ஜெயிக்க போகிறதில்ல. ஏன்னா நீ அதுக்கான ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு உன்னோட கேரக்டரை மாற்றணும், மக்களுக்கான நலன்களை பண்ணணும், எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படணும், தேவையற்ற விஷயங்களை பேசுகிறத விட தேவையான விஷயங்களை பேசணும், எடுத்து வைக்கிற கருத்துக்கள் வந்து ஆளுங்கட்சியை வந்து கரெக்டாக குடையிற மாதிரி இருக்கணும். இதில் ஆளுங்கட்சியே ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன், அந்த ஒரு முகத்துக்காக தான் இத்தனை பேர் வாக்களித்து இத்தனை பேர் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஒரு சில கோளாறுங்க பண்ணுறானுங்க, இந்த வேண்டாத வேலை ஒன்று பண்ணுறானுங்க, பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் யாரும் முட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சொல்லிட்டேன், அதாவது சிஎம் அவர்களுக்கான மரியாதை மட்டும்தான். எம்எல்ஏ தவறு பண்ணாலும் சரி, அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் தவறு பண்ணாலும் சரி, அது கண்டிப்பாக சுட்டி காட்டப்படும். கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பல பேர் இங்கே தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நிர்வாகின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஹானர் கில்லிங், ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்க வந்து ஆன்லைனில் மெம்பராக சேர்ந்துருக்காங்க, ஓகே. அப்படி பார்த்தா எல்லா கட்சியிலையும் எல்லாரும் சேரலாம். அவன் தவறு பண்ணும்போது அவனை கூட வச்சிருந்தா தான் அது தப்பே தவிர, அவன் தவறு பண்ணும்போது அவனை வந்து கட்சியை விட்டு நீக்கி அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது எந்த ஒரு தப்பில்லை. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அதனால கட்சியிலேருந்து பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1000 பேர் சேர்றான், 2000 பேர் சேர்றான், அதில் எவன் சேரான்னு தெரியாது. அவனும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சேர்றான், வேற்று கிரகத்தில் வந்து சேரல. இவனுக்கு இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு வச்சிருந்தவனுங்க தான் வந்து சேர்றானுங்க. அதில் ஒரு சில கோளாறுகள் இருக்கும். சேஃப்கார்டாக வந்து குளிருக்கு ஒதுங்கின மாதிரி வந்து சேருவானுங்க. குளிருக்கு நீ ஒதுங்கினாலும் வந்து ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா ஒன்று நறுக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை பெருசாக எடுத்துகிட்டு வரல. ஆனால் இந்த ஹானர் கில்லிங் எப்பந்தான் மாறும்? தண்டனைகளை ஓப்பனாக வச்சு தண்டனைகளை கடுமையாக்குனா, சட்டப்பூர்வமான தண்டனைகள் கிடைச்சா மட்டும்தான் அது மாறும். இதில் அப்போ ஜாதி மேட்ரு கிடையாது. இந்த ஹானர் கில்லிங் வந்து ஒரே ஜாதி தலித், அவங்க தான் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான். அங்கேயும் உனக்கு எப்படின்னா, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் பணக்காரன் நீ ஏழை, அப்போ இங்கே ஜாதி பிரச்சனை இல்லை உனக்கு. இங்கே பணம் இல்லை, நான் உன்னோட மேலே நீ என்னோட கீழங்கிறதான் மேட்ருங்கிறதுனா, அப்போ ஜாதி எங்கேருந்து வந்துச்சு? ஜாதி தான் அப்போ நம்ம இவ்வளோ தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஜாதியை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா? அப்போ ஜாதியை ஒழிச்சிட்டா இதெல்லாம் மாறிடும் நம்ம சொன்னது பத்தாதுல்ல. ஸோ அப்போ ஜாதியை ஒரு கட்டத்தில் நம்ம ஒழிச்சிருவோம். அப்போ ஃபினான்ஷியலாக அதாவது அந்த வேலை, அந்த ஃபினான்ஷியலான சிச்சுவேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஜாதியை பிரிச்சிருக்கோம். அப்போ அதையும் ஒழிச்சிட்டா அந்த ஃபினான்ஷியலாக பணவீக்கம், அதாவது பணம் இருக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு கடைசி வரைக்கும் கில் பண்ணிட்டு தானே இருக்க போகிறான். அப்போது சுய மனித ஒழுக்கம் அது இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். நம்ம சொல்கிறது உண்மையா உண்மை இல்லையான்னு நீங்களே பாருங்கள். தண்டனைகள் கடுமையாகப்பட்டாலும் தண்டனை கடுமையாக கொடுத்தாலும் எனக்கு தெரியலை எப்படி சொல்லி சுயமனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம் மக்களே. நீங்களும் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். தாவேக்காவே தவறு பண்ணும்போது 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து வைக்கப்படும், தைரியமாக எடுத்து வைக்கப்படும்.